நம்ம இன்றைக்கி பொம்பூரா எல்லா வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். இது படிக்கட்டை பார்க்கும்போதே கொஞ்சம் மலைப்பாக இருக்குது, ரொம்ப ஸ்டீப்பான இதாக இருக்குது. ஒய்ஃப் ரொம்ப ரிலக்டண்ட்டாக தான் சரி நானும் வரேன்னு சொல்லி பொம்பூரா எல்லா வாட்டர் ஃபால்ஸ் ஒரு 50 படிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இது வெறும் படிக்கட்டு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போகணும். சற்றேறக்குறைய 4 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்றாங்க. ஆனால் ரொம்ப இடம் நல்லா இருக்குன்னு சொன்னனால போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ செங்குத்தான படிக்கட்டாக இருக்குன்னு. சின்னதாக வருது. அங்கே ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பார்க்கும்போதும் இந்த இயற்கை காட்சி ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் மனதுக்கு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. எங்கே திரும்பினாலும் பச்சை தான். இது ரொம்ப ரிஸ்கியான இடம். வலதுகை பக்கம் பார்த்திங்கன்னா அந்த திண்ணையிலேருந்து திட்டில் நடந்து வரும்போது கீழே பள்ளம் இருக்குது, நடுவில் கொஞ்சம் தூரத்துக்கு. இந்த இடம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், அதுக்கப்புறம் இந்த இடம் வந்துச்சு. இந்த இடத்த பார்த்ததுக்கப்புறம் தான் இது ரொம்ப ரிஸ்கியான ரூட்டாக இருக்கணும், வீடியோ எடுக்கலாமேன்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் இப்போ இருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒய்ஃப் பாதியிலே நின்றுட்டாங்க, அந்த படிக்கட்டிலே ரொம்ப தூரம் வர முடியலன்னு அவங்க ட்ரக்கிங்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. நானும் கண்ணு மட்டும் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் மழை நல்லா வர்ற டைமில் இங்கெல்லாம் ரொம்ப அதிகமான தண்ணி போகும்னு சொன்னாங்க. அங்கங்கே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கட்டு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஏறுறதுக்கு வசதியாக இருக்கட்டும்னு. ஆனால் வயசானவங்க கொஞ்சம் உடம்புக்கு முடியாதவங்கெல்லாம் இதுக்கு வரணுன்னா ரொம்ப கஷ்டம். சில இடத்துலலாம் ரொம்ப அன்ஈவன், சில இடத்துலலாம் கொஞ்சம் காரை போட்டு படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க. குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஏறிட்டு இருந்தாங்க. காட்டுக்குள்ளார ட்ரக்கிங் போகிறதுங்கிறதே ஒரு தனி அனுபவம் தான். இது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளார நடந்து போகும்போது அது ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பாருங்கள், நிறையா பேர் குழந்தைய வச்சுக்கிட்டு குழந்தையும் தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் இந்த மாதிரி அவங்கவுங்க கொஞ்சம் ட்ரெக்கிங் வரவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அங்கங்கே வச்சுருக்காங்க. லைம் ஜூஸும் இருந்துச்சு, நாங்கள் லைம் ஜூஸும் குடித்தோம். கடலை சாப்பிட்டோம், மாங்காய் சாப்பிட்டோம். ரொம்ப இந்த இடம்லாம் ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்குமே ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க பொம்பூரா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க. இதோ அங்கே தெரியுது பொம்பூரா ஃபால்ஸ். ஐ திங்க் இவ்வளோ தூரம் நடந்து வந்தது காட்டுக்குள்ளார ஒர்த்து தான் போல். இங்கேருந்து அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்த உடனே பக்கத்தில் வந்துட்டோம், சீக்கிரம் வந்த மாதிரி தெரியுது, ரொம்ப சிரமம் இல்லையாங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் உண்மையான பயணமே இதுக்கு அப்புறம் தான் இருக்குது. பாருங்கள், இந்த அருவியினுடைய சத்தத்தை கேட்குறதே ஒரு மனதுக்கு ஒரு அருமையான ஒரு அனுபவம்.
நாங்கள் நேபாளில் சன்ரைஸை பார்க்க போனோமே, அப்பா பயங்கரமான கிளைம்பு அதெல்லாம். போயிட்டே இருக்க. Another steep. இந்த மரங்களுக்கு உள்ளார நடுவில் தண்ணி ஓடுறதை பார்க்குறதுங்கிறது இன்னும் ஒரு சிறப்பான அனுபவம். அங்கங்கே அந்த வெள்ளை தண்ணி தெரிகிறது, பச்சைக்கு நடுவில் எக்ஸலண்ட்டான வியூவாக இருக்குது. நம்ம இதே ஒரு சில இடத்துல தான் இந்த வீடியோ ஷாட் எடுக்க முடியுது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கான இடத்துலலாம் நம்மளால் எடுக்க முடியல. அதனால் இதையே எடுத்து எங்கெங்கெல்லாம் எடுக்க முடியுமோ அந்த இடத்துல எடுத்து எடிட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சன்னுக்கு ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆனதுனால அவரால் ஷர்ட் போட்டே இருக்க முடில. அதனால தான் கழட்டிட்டார். பனியனில் நல்லா பாடி பில்டர் மாதிரி ஜம்முன்னு இருக்கார். இதெல்லாம் ஸ்டெப்ஸே இல்லை. ரொம்ப ரிஸ்கியான பாத்து. ஸ்கிட்டி டூ. சஞ்சய் எப்பயுமே ட்ரெக்கிங் கேட்டுகிட்டே இருப்பார். அவருக்கு இது ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஆகிடுச்சு. போயிட்டே இருக்க. ஆனால் வழி எங்கும் ஃபாரஸ்ட்குள்ளார செம்ம நேச்சுரல் சீனரி பியூட்டி. எல்லாம் குழந்தைங்களையும் வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. பட் ஆனால் இது ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். காட்டு வழி போகிற பொண்ணே கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத, மம்மட்டியம் பேர் சொன்ன புலி பதுங்கும் பாரு. அங்கே தெரியுது மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அநேகமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். I think at last we have reached. இன்னும் போயிட்டே தான் இருக்கு போல இருக்க. இது அந்த பக்கம் போக மாட்டோம். அங்கேருந்து எடுக்கிறோம் வீடியோ. சூப்பராக குழந்தைங்கள்லாம் கூட நல்ல முறையில் ஏறி வராங்க, இறங்கி வராங்க. வெரி குட். ஆஹா, கண்கொள்ளா காட்சி. வா 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 வா. எவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு நடந்து வந்தது ஒர்த்து தான். இன்னும் தண்ணியினுடைய வேகம் அதிகமாக இருந்துருந்துச்சுன்னா இன்னும் அருமையாக இருந்திருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு. இதுதான் போம்பருல்லா ஃபால்ஸ். எக்ஸலண்ட் வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு தான் ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே காட்டு வழிக்குள்ளார ட்ரக்கிங் வந்திருக்கோம். அருமையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இது வெறும் காடு இல்லை, மலைக்காடு. மலையில் காட்டுக்கு வர ரொம்ப தூரம் ஏறி போகும். அதுதான் இதனுடைய ரொம்ப சிறப்பம்சம். அங்கே போகலாம். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ட்ரெக்கிங்கு என்னுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கிறதுன்னு என்னாலேயே புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது.
ஆஹா, இந்த மொத்த அகலத்துக்கும் நீர்வீழ்ச்சியில் நீர் கொட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி சீசனில் இன்னொரு தடவை இந்த இடத்த வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னும் ஃபால்ஸ் கிட்ட போய் பார்க்கலான்ட்டு மறுபடியும் அந்த மலை மேலெல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஃபால்ஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் ட்ரெக்கிங் முடிஞ்சதுன்னு நினச்சா இன்னும் அதுக்கப்புறம் தான் நிறையா நாங்கள் வந்து இந்த மலைகளை ஏறினதே. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். சஞ்சய், hi baby. Hi, what's your name? ஒரு வழியாக அங்கே நல்ல அருமையான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய ரிட்டர்ன் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஏறுறது ஒரு வகையில் கஷ்டம்னா திருப்பி இறங்குறது இன்னொரு வகையான கஷ்டமாக இருக்குது. இந்த ரணகலத்துலேயும் ஒரு குதூகலம். நல்லா இருக்குது, வெயிலுக்கு சூப்பராக இருக்குது. நடந்து வந்துட்டு வேத்ததில் அருமையாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, இந்த நீர்வீழ்ச்சி தண்ணியில் முகத்தை அந்த கழுவுறது அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்துச்சு.